ஏங்க காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்கிறது மேஷமா வரும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடங்கிறது ரிஷபமா வரும். அப்ப காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா ரிஷபம் வரும்போது, மேஷ லக்கணத்துக்காரங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா, என்னங்க 2ஆம் இடங்கிறது வந்து தனம், குடும்பம், வாக்கு அப்படி சொல்லப்படுது. சுக்கிரன் பகவான வழிபட வைங்க. அவங்களுக்கு துட்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். படிப்புக்கும் சரி, உங்க மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி. 2, 4, 9 எல்லாம் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி. 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி. இப்படி நீங்க கூட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க மேஷ லக்கணத்துக்காரங்க மகாலட்சுமி தாயார் ஸ்ரீரங்கம் போங்க. சுக்கிர பகவானை வழிபடி வச்சுங்க. உங்களுக்கு ஸ்ரீரங்கம், ரங்கநாதர், மகாலட்சுமி, சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட வச்சிங்கன்னா, உங்கள் பசங்க பிள்ளைங்க மேஷ லக்கணத்துக்கு 2 கூடயுமே கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாமே உங்களுக்கு சேரி கூடி வரும். சரிங்க. ரிஷப லக்கணத்துக்கு 2 கூடயும் யாருங்க? புதனா இருக்கார். புதன்னா என்ன தெரியுங்களா? ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது, வக்கீல், கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, வாதாடுறது, அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கணக்கு விளக்கு, நகைச்சுவை சம்மந்தப்பட்டது எல்லாமே ரிஷப லக்கணத்துக்கு 2 கூடயும் புதனா வர்றார். அப்போ புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு பகவான் நாராயண பெருமாள். என்ன தாந்தோன்றி மலை, அதாவது தென் திருப்பதின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து தென் திருப்பதின்னு சொல்லுவாங்க. தாந்தோன்றி பெருமாள், அதாவது தானாக தோன்றிய பெருமாள். அந்த பெருமாளை வழிபட வச்சுங்க. ரிஷப லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, பொதுவாக நீங்கள் பெருமாளை வழிபட வைக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. இப்படி இந்த மாதிரி வந்தாலும் ரிஷப லக்கணத்துக்காரங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க. ரிஷப லக்கணத்துக்கு 2 கூடயும் புதன். அப்போ பெருமாளை வழிபடி வச்சுங்க. விஷ்ணு பகவானுக்கு அதாவது பெருமாளுக்கு, அதாவது பெருமாளை வழிபட வச்சுக்கலாம், விஷ்ணு பகவானை வழிபட வச்சுட்டு வரலாம். புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு பகவான், நாராயண பெருமாள். இந்த வழிபட வச்சுட்டு வாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து தானாக தோன்றிய தாந்தோன்றி பெருமாள், அதாவது கரூர் தாந்தோன்றி மலை, அங்கே அந்த பெருமாளுக்கு ரிஷப லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி 2 கூடயும் புதன் பெருமாளை வழிபட வச்சிங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்டது. 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், உங்கள் மனைவி மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையில் செய்ப்பாங்க. 2வது அடுத்து, அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 2 கூடயும் வந்து புதனாக இருக்கார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை, சிக்கல் செய்யக்கூடியதே காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் வரும். இப்போ காலபுருஷனுக்கு 3, 6 வந்து புதனோட வீடாகவே இருக்குது. அப்போ சிம்மத்துக்கு வந்து 2ஆம் இடம் புதனாக வரும்போது 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்டது. அப்போ ஆரம்ப கல்வி சொல்லக்கூடாது புதனை பிடிங்க. புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு நாராயண பெருமாளை வழிபட வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாந்தூர்மலையில் இருக்கிற பெருமாளை வழிபட வச்சுட்டு வாங்க. அப்போ அந்த பெருமாளை வழிபாடு வைக்கும்போது பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு போங்க. இந்த பச்சை பயிர் நல்லா வேவிச்சு தாளித்து, அதாவது மணமாக இருக்கக்கூடியது அங்கே உள்ள தாந்தோன்றி பெருமாள் கோயில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் அன்னதானமாக பண்ணி கொடுங்க, கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்க பிள்ளைங்க படிப்பாங்க. அப்போ சிம்ம லக்கணம், சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, பெருமாளை பிடிங்க. பெருமாளுக்கு பச்சை பயிர் விநியோகம் பண்ணுங்கள், பச்சை பயிர் வேச்சு விநியோகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு நீ விநியோகம் பண்ணிட்டு வாங்க. பெருமாளுக்கு துளசி வாங்கி வழிபாடு வச்சுட்டு கீழே இறங்கி வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த பச்சை பயிர் விநியோகம் பண்ணிங்கன்னா உங்கள் பசங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க. பேச்சாற்றல், பேச்சு திறமை எல்லாமே நல்லா இருக்குங்க. சிம்ம லக்கணத்துக்கு 2 கூடயும் வந்து தரமாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. அது 2 கூடயும் புதனாக இருக்கா, கல்வியில் சிறந்து உள்ளவங்க, பேச்சாற்றல், பேச்சு திறமை, ஆடிட்ரு. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சிம்ம லக்கணத்துக்காரங்க அரசு அதிகாரி இருக்கிறாங்க, கோர்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க, அரசு வக்கீலாக இருக்கிறாங்க. அதாவது ஆடிட்ரு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்து சாதகம் பார்க்கறனால எல்லாமே தெரியும். அது மாதிரி வந்து ரிஷப லக்கணத்துக்காரன் பெருமாளை பிடிங்க, சிம்ம லக்கணத்துக்காரங்க பெருமாளை பிடிங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.